இன்றைக்கி நம்ம டே த்ரீ மார்னிங்கே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு. என்னென்னா ஜிம்முக்கு இன்றைக்கி போனோம் லெக் டே. பட்டு ஃபோன் அலாரம் அடிக்காதனால இதாகிட்டு டைம் ஆகிட்டு சொல்லிட்டு ஜாகிங் போயிட்டு வந்து நேராக சிக்கன் கடைக்கு போய் சிக்கன் வாங்கியிருந்து தேவையான சிக்கன் வாங்கிட்டு மீல் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஃபஸ்ட் மீல் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் மீல் எடுத்து முடிச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து வேலைக்கு கிளம்பியாச்சு. வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு 11 o'clock போல் வந்து செகண்ட் மீல் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் சிக்கன் ரைஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் 4 o'clock போல் தேர்ட் மீல் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்து தேர்ட் மீலும் சேம் தான், சிக்கன் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். தென் வந்து ஒர்க்குக்கு போக வேண்டியது, ரெடி ஆகிட்டு ஒர்க்கு கிளம்பிட்டு போயிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு கிளம்பி போக முன்னாடி ஒரு பிளாக் காஃபி அடித்தோம். பிளாக் காஃபி அடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்முக்கு போய் இன்றைக்கி வந்து ஷோல்ட்ரு டே. ஷோல்ட்ரு போட்டு தாறுமாறாக உடைக்கிறோம். ஆல்ரெடி ஃபுல் எனர்ஜி ட்ராப்பு இருந்தாலும் பவரில் போட்டு முடிக்கிறோம். அப்புறம் நம்ம தம்பி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. அவனுக்கு 5-6 வேரியேஷன் கொடுத்து அவனே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி புஷ் பண்ணி விட்டாச்சு. அதுக்குள்ள நம்ம காலத்தே அப்செட் ஆகிட்டுனா லெக்கு மிஸ் ஆகிறதுனால அப்செட் ஆகிருக்கு. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ண விதமாக மாஸ்டருக்கு கொஞ்சம் 2-3 வேரியேஷன் போட வச்சுட்டு லெக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி அதே 5-6 வேரியேஷன் போட்டு முடிச்சு வார்ம்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்லேருந்து கிளம்பி என்னென்னா இன்றைக்கி மீலுக்குள்ளே தேவையான எக் இல்லை. ஸோ கடையில் போய் எக்கு வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட் மீல் எடுத்துகிட்டு டேயை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே பாய்.